வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, யார் மூத்திரமோ சேர்ந்து தெரியலங்க. ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மல்லி செடி ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என்னடா ரொம்ப செம்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாங்க கிடையாது. பக்கத்தில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கழனியா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோடைய சென்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மல்லி செடி இருக்குங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன ஆயிருக்குதுனாக்கா, நைட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பாய்ஞ்சிருக்கிறாப்புல தண்ணி. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி பாய்ஞ்சிருக்குதுன்னு பாருங்க. எனக்கு வந்து பெரிய மல்லியில வந்துட்டு இவ்வளோ தண்ணி இருக்குது வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஏன்னாக்கா, பெரிய மல்லி எப்படி இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாளிச்சுரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன மல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இங்க வச்சு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாவுமே தண்ணி. இப்போ தான் தண்ணி எடுத்து விட்டோம். அதில அணை இருக்குதுல்ல, அந்த அணையே தெரியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, செம்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு. அங்கே மேலே இருக்கிற தண்ணி மொத்தமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கிட்டு இருக்குது. இந்த பெரிய மலையில பாய்ஞ்சு இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மலையும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஞ்சிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுன்னு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சக்கையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக வந்துடுச்சு. இந்த நாற்று வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி தண்ணி விட்டு வச்சிருந்தோம். ஆனால் களை வெட்டுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பதத்துக்கு இருந்துச்சு. திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயிடுச்சு. இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாற்று அடி வாங்குமா என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியல. உங்கள் சைடு யாரா விவசாயம் பண்ணுறவங்க இருந்தாங்க உங்களுக்கு வந்து தெரியும்னாக்கா சொல்லுங்கள். எதனா ஆகுமா, போக நாற்று போயிடுமா, வேர் செல் அடித்து செத்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே அப்படி எனக்கு இல்லை. எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுனான ஏரியாங்க. ஸோ கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே தான் வைக்கணும்னு நினச்சோம். பட் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா லேண்டெல்லாம் இல்லை. சுத்தரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக போட்டாங்க. ஸோ தண்ணி வராத அளவுக்கு, அதாவது அவங்க விட்டாங்கனாக்கா தண்ணி வராத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஓவர் ஃப்ளோவாக ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஸோ அவங்களும் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு கொண்டு எனக்கா வச்சு எனக்கே பார்க்கும்போது செம்மையாக வந்துட்டு எனக்கா கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கா பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எனக்கா தேங்குற அளவுக்கு தண்ணிங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது மட்டும் பாருங்கள். ஸோ இந்த அணை போட்டு வச்சிருக்கீங்களா நீட்டாக தண்ணி விடுற மாதிரி, அந்த அணையே தெரியாத அளவுக்கு வந்துட்டு எனக்கா தண்ணி இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஸோ சாயங்காலமாக தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிடுறேன். பை.